தீரப்பின் வாசலில் நீர்க்கும் மனிதனை தேடினேன், எங்கும் காணவில்லை. தீரப்பின் வாசலில் நீர்க்கும் மனிதனை தேடினேன், எங்கும் காணவில்லை. தனக்காய் வாழ துடிக்கும் மனிதர்கள் தரணியில் எங்கும் குறையவில்லை. தனக்காய் வாழ துடிக்கும் மனிதர்கள் தரணியில் எங்கும் குறையவில்லை. கிறிஸ்து இயேசுவின் திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். சினர்ஜி இந்தியா மிஷன் என்கிற ஒரு மிஷனரி இயக்கமாய் இதுகாரம் 2000 ஆண்டுகளாக ஆண்டவர் இந்த தேசத்தில் செய்து நிறைவேற்றுகின்ற நற்செய்தி பணியில் ஒரு புதிய அத்தியாயமாய், புதிய முயற்சியாய் ஒருங்கிணைந்து இசைந்து இயங்குகின்ற ஒரு ஊழியத்தை பற்றி சினர்ஜியில் பேசிக்கொண்டிருக்கிறோம். 2000 ஆண்டுகளாக ஆண்டவர் திருச்சபையை எழுப்பியிருக்கிறார். திருச்சபையின் இரு மரங்கிலும் 500 ஆண்டுகளாக புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளின் மிஷனரி இயக்கங்கள், அமைப்புகள், சங்கங்கள் உருவாயிற்று. ஆனால் 60-70 ஆண்டுகளாக புத்தெழுச்சி பெற்ற மக்கள் இயக்கங்கள் உருவாயிற்று. இப்போது 10-20 ஆண்டுகளாக உலகெங்கும் ஆண்டவர் செய்கிற வல்லமையான நிகழ்வுகளைப் போல எளிய சமுதாய கரிஸ்மேட்டிக் என்று சொல்லுவோம், பெந்தைக்கோஸ்தே என்று சொல்லுவோம், அப்படிப்பட்ட சபைகள் வலுவாக தெருக்கள் தோறும், பிராந்தியங்கள் தோறும் எழும்பியிருக்கிறது. இத்தனையும் ஒருங்கிணைந்து ஒரு திசையில் அறியப்படாத எல்லைகளில் இருக்கிற மனிதர்களுக்கு அக்கறை கொண்டு அவர்கள் இனங்களின் சிறார்களை, வாலிபரை, யுவதிகளை கண்டெடுத்து பயிற்சி தந்து அவர்களே அவருடைய எல்லையை, அவருடைய இனத்தை, அவருடைய ஜனங்களை சந்தித்து ஆண்டவரின் திரு அருளை கூறி நற்செய்தி பணி செய்து இயேசுவில் அவர்களை ஆசீர்வதிக்கிற பணியினை ஒருங்கிணைப்பதே சினர்ஜி இந்தியா மிஷன் என்கிற மிஷனரி இயக்கத்தின் தரிசனம். இதுவரைக்கும் செய்யப்பட்ட பணிகளில் இப்படி செய்யப்படவில்லை. அது ஒரு ஆதங்கம். அதை ஆண்டவர் இந்த தருணத்தில் எல்லாரும் ஒருங்கிணைந்த பணியாய், எல்லாரும் இசைந்து இயங்குகின்ற ஒரு பணியினாய் அறியப்படாத இனங்களை இயேசுவில் ஆசீர்வதிப்பதற்காக விரும்புகிறோம், இயங்குகிறோம். உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். எசேக்கியேலின் தீர்க்க தரிசன ஆகமங்கள் என்று இந்த சிந்தனைகளை நாம் தொடர்கிறோம். எசேக்கியேல், எரேமியா, தானியேல் போன்ற தீர்க்கதரிசிகளின் காலங்களிலே வாழ்ந்தவர். 593 என்கிற கிறிஸ்துவுக்கு முன்பான ஆண்டுகள் நின்று 563 ஆண்டுகள் வரைக்கும் ஆண்டவரின் அநாதி திட்டத்தை இஸ்ரவேல் என்கிற இனத்தில் கடவுளின் திட்டமாக வெகு வெகு கடினமான காலங்களில் ஆண்டவரின் திருவுள சித்தத்தை தீர்க்கனாகவும் குருவாகவும் ஆயராகவும் ஊழியராகவும் தேசத்துக்காக நிறைவேற்றியவர். மிக மிக கடினமான இஸ்ரேல் என்கிற இனத்து காலங்களின் தீர்க்கன் என்று இவரை சொன்னால் மிகையாகாது என்று சொல்லுவார்கள். திறனும் கொள்கை பிடிப்பும் ஆழமாக கொண்டிருந்ததுனால துணிவான ஒரு பணியினை அவர் மேற்கொண்டதாக அவரை பற்றிய அறிமுகங்கள் கூறுகிறது. முரட்டாட்டமான இஸ்ரவேல் இனம், அவருடைய எதிர்ப்பு, தாங்கொண்ணா துன்பம், இவைகளை ஒவ்வொரு திருப்பத்திலேயும் ஒவ்வொரு விதங்களிலேயும் இவர் எதிர்ப்பாளராக சந்திக்கிறார். ஆயினும் ஒரு நொடி பொழுதும் தனது தீர்க்கமான மொழிகளுக்கு, ஆண்டவரின் உத்தமத்திற்கு தீங்கிழைக்காதபடி, சமரசம் செய்யாதபடி கடவுளுடைய திட்டத்தை ஆண்டவருடைய திரு சித்தத்திலே நிறைவேற்றினார். எசேக்கியேல் என்றால் ஆண்டவர்
ஆற்றல் அளிக்கிறவர் என்று பொருள் என்பார்கள். எருசலேமின் வீழ்ச்சிக்கு முன்பும் பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின்பும் இந்த இஸ்ரவேல் இனத்திற்கு ஆண்டவர் இவரை திருவாக்கினராக பயன்படுத்தினார். நெஞ்சத்தில் ஆழமான உணர்வு கொண்டவராய் உள்ளார்ந்த புது பொலிவு பெற்று வாழ்ந்திட வேண்டும் என்று ஒரு விசுவாச வாழ்வுக்காக அழைப்பு தருகிறார். அதன் மூலமாக அவருக்கு தரிசனங்கள் தரப்படுகிறது. அந்த காட்சிக்கு ஏற்ப ஒரு ஊழியர் எப்படி வாழ வேண்டும், எச்சரிக்க வேண்டும், வாழ்வு நெறியை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எருசலேம் தேவாலயத்திற்கு எதிராக இருக்கிற மிக முக்கியமான தீங்கை குறித்து தெய்வீக வெளிப்பாட்டை ஆண்டவரின் குறுக்கீடாக எசேக்கியேல் தருவதாக நாம் பார்க்கிறோம். இந்த தேவைகளை தெளிவாக பார்க்கிறார், ஆற்றலோடு அணுகுகிறார், அனல் குறையாதபடி அவைகளில் ஆண்டவரின் திருத்திட்டத்தை நிறைவேற்றுகிறார். ஆண்டவர் அவருக்கு தந்திருந்த கொள்கை பிடிப்பில் இம்மியும் வலுவாதபடி அவருக்கு ஆண்டவர் தந்த மதிப்பீடுகளை ஒரு இம்மியும் குறைத்து விடாதபடி கடவுளின் திட்டத்தை இந்த மக்களை நேசிப்பதனால அவர்களோடு கூட இருக்கிற போராட்டத்தில் ஆண்டவர் அவரை வலுவாக, சவாலாக, ஊக்கத்துக்காக பயன்படுத்துகிறார். அனலான வாழ்க்கைக்கு அனல் ஊட்ட முடியும் என்றால் அதை எசேக்கியேல் தான் தர முடியும் என்று சொல்வார்கள். கடவுள் துன்மார்க்கருக்கு எதிரானவர், ஆனால் அவர்கள் ஆண்டவர் அண்டை வந்துவிட்டார்கள் என்றால், மனம் திரும்புவார்கள் என்றால், வாழ்வு நெறியை மாற்றிக்கொள்வார்கள் என்றால் என்கிற ஒரு முக்கியமான எல்லைக்காக விசுவாச சந்ததியை இன்றைக்கும் எசேக்கியேல் அழைக்கிறார். அதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற விதம் ஜபம், விண்ணப்ப ஜபம், மன்றாட்டு ஜபம், போராடி ஜெபிக்கிற ஒரு ஜபம். பழிப்பதல்ல, உரைப்பது, தீர்க்க தரிசனம் உரைப்பது அழிப்பதற்காக அல்ல, அவர்களை ஒன்றுமில்லாமல் உதவாக்கரையாக வைப்பதற்கு அல்ல, சாக்கு போக்கு சொல்வதற்கல்ல. அது அப்படி, இவர் அப்படி, இவைகள் எப்படி, இந்த சரித்திரம் இப்படி என்று சொல்லி வகை வகையாக அவர்களை நாம் ஒதுக்குவதற்காக அல்ல, ஒன்றிணைந்து இந்த தேசத்திற்கு, தேவைக்கு, திருச்சபைக்கு கடவுளின் திட்டத்திலே வருகிற மிகப்பெரிய தீங்கை, தீவினையை, தீமையை ஆண்டவரின் அடியவர்கள் செய்தது போல ஆண்டவரின் திரு திட்டமாக நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் அவர் அழைக்கிறார். இன்றைக்கு நாம் தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த பகுதியில் எடுத்திருக்கிற மிக முக்கியமான தலைப்பு எசேக்கியேல் 22வது அதிகாரம் 30வது வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். ஒரு மனுஷனை தேடினேன். வேதத்தின் வெகு ஆழமான ஒரு ஏக்கம், ஓலம், ஆண்டவரின் திருப்பணி, அருட்பணி, நற்செய்தி பணி, சுவிசேஷ பணி, இவைகளில் இன்றைக்கும் ஆவியானவர் கொண்டிருக்கிற மாபெரும் தாகம் அந்த ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை, ஒரு இளைஞனை, ஒரு யுவதியை, ஒரு சிறாரை ஆண்டவர் அவருடைய அநாதி திட்டத்தில் தேடுவது. அந்த தேடுகின்ற ஆண்டவர் மோசேயை அவருடைய அநாதி திட்டத்தில் பார்வோனுக்கு எதிராக உருவாக்கி நிறுத்தினார். தாவீதை இளம் சிறுவனாக கண்டு கோலியாத்துக்கு முன்பாக சுவரை அடைப்பதாய், திறப்பிலே நிற்பதாய் நிறுத்தினார். நெகேமியாவை அலங்கம் பாழ்பட்டு கிடக்கும் போது கட்டி எழுப்புவதற்காக எழுப்பினார். யூத இனம் அழிவதற்கு அதன் விளிம்பிலே நிற்கும்போது எஸ்தர் என்கிற அழகு மங்கையை ஆண்டவர் தம்முடைய திரு திட்டத்திற்கு எழுப்பினார். இப்படி
வழியெங்கும் வாழ்வெங்கும் ஊழியத்தின் எல்லைகள் எங்கும் இப்படிப்பட்ட எல்லைகளில் ஆண்டவர் திரு திட்டத்தை நிறைவேற்றும் போது ஜென்மத்தினின்று, பேயினின்று, சாக்கு போக்குகள் நின்று, நம்மை தவறாக சிதறடிக்க பண்ணுகின்ற எண்ணங்கள் நின்று, சந்தேகங்களில் நின்று, சுய நிலைகளில் நின்று கடவுள் தம்முடைய திட்டத்தை இன்றைக்கும் நிறைவேற்றுவதற்காக, மனிதர்களை எழுப்புவதற்காக ஆதங்கம் கொண்டவராக காட்சியளிக்கிறார். ஆண்டவர் தம் அடியவர்களை தேடுகிறார். திறப்பின் வாசலில் நிற்பதற்காக தேடுகிறார். காலம் என்ன, சூழல் என்ன, தருணம் என்ன? பரிசுத்த குறைச்சல், கீழ்ப்படியாமை, தீட்டு, சபைக்கு, சமுதாயத்திற்கு, அதன் விளைவாக தேசத்திற்கு, ஊழியங்களுக்கு தீங்கு. மாபெரும் திருத்திட்டமாய், சுத்தமாய், தூய்மையான பணியினை அசுத்தத்தோடு, அருவருப்போடு, வெட்கக்கேடாய் நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது வெறி பிடித்தவர்களாய், பேராசை உள்ளவர்களாய், யாவேயிடமிருந்து பிரிந்து வாழ எத்தனிக்கிற அநியாயமான சூழ்நிலையில் ஆதாயங்களை தேடி சம்பாத்தியத்துக்காக, அசுத்தத்துக்காக, தவிப்புக்காக நின்று கொண்டிருக்கிற இந்த அபத்தமான நிலையை பொய் சாஸ்திரம் என்று வேதவசனம் கூறுகிறது. 28வது வசனத்தில், தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியர்களை அநியாயமாய் துன்பப்படுத்தி என்கிற ஒரு பெரிய பட்டியல் இல்லை. காலம், சூழல், தருணம் அவரை இரத்தம் சிந்துதலிருந்து பால் கடிப்பு நின்று வீணான மாயையை பின்பற்றுவது நின்று, விக்கிரகங்கள் நின்று, பரிதவிப்பு நின்று, பட்டணத்தின் அல்லோலங்களில் நின்று, இருமாப்புகள் நின்று விடுதலை செய்வதற்காக ஆண்டவர் தமது அடியவனை, அடியவளை தேடுகிறார். அப்படி தேடும் நோக்கம் என்ன? கடவுளின் திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுகின்ற மனிதர்களாக, தேசத்திற்கும் தேவைக்கும் இடையில் நிற்கிறவர்களாக, திறப்பின் வாசலிலே நிற்கிறவர்களாக. அது என்ன? மன்றாட்டு பணி. போராடி ஜெபிக்கிற ஒரு பணி, வெளி தெரியாத, போட்டி இல்லாத, பொறாமைப்பட முடியாத ஒரு பணி, நற்பணி. அதற்காக மனிதனை ஆண்டவர் தேடுகிறார். ஆண்டவரின் அருள் திட்டத்தில் இவர்கள் வந்து வாழும்போது மகத்தான நிகழ்வுகளை ஆண்டவர் நிறைவேற்றுவதாக வேதவசனம் கூறுகிறது. ஒரு மனிதனை தேடினேன். இந்த பகுதி கூறுகிறது, ஒருவரையும் காணேன். ஓலம். இது நிகழாதா என்கிற ஒரு ஏக்கம் எத்தனை வலுவாக இன்றைக்கு நம்முடைய வீதிகளில், சபைகளில், பிரசங்க பீடங்களில், ஊழியங்களில் பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான பொருள். 300 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் அவருடைய திரு திட்டத்தை மொரேவியன் என்கிற மிஷனரி இயக்கத்தின் மூலமாக உலகெங்கும் மிஷனரிமாரை அனுப்பி வைப்பதற்கு சித்தம் கொண்டார். இவைகள் உருவாவதற்கு 22 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஜெர்மானிய எல்லையில் ஒரு சின்ன கிராமத்தில், அது இப்போது இங்கிலாந்தின் எல்லை என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது, இந்த சின்ன மொரேவியன் கிராமத்தினின்று ஜின்சென்டார்ஃப் என்கிற ஒரு இளைஞனை முழு நேரமாக அவர் ஊழியத்துக்கு வந்ததாக வரலாறு இல்லை. ஆனால் அந்த ஊரின் செல்வந்தர் இங்கிலாந்து தேசத்திற்கு தன்னுடைய நண்பர்கள் அழைத்து ஊர் சுற்றுலா என்று சொல்லுகிறார். இன்ப சுற்றுலா என்று சொல்லுவோமே, அதற்காக
அவர் செல்வதற்காக லண்டன் நகருக்கு செல்கிறார். அங்கு இன்றைக்கும் மிக பிரபலமாக பேசப்படுகிற ஒரு மியூசியம். அந்த மியூசியத்தில் சென்று ஒரு வெண்கல சொற்பத்தை பார்க்கிறார். அதிலே தான் ஆண்டவர் சிலுவையில் அடித்த வண்ணமாகவும் அவருடைய கரங்களில் நின்று சொட்டு சொட்டாக ரத்தம் வருவதாகவும் அந்த வெகு அழகான ஓவியம் சிற்பமாக தரப்பட்டிருக்கிறது. அதன் கீழே உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை பார்த்த மாத்திரத்தில் எஞ்சி அந்த சிற்ப கலை கூட்டத்தில் இன்னொரு காட்சியை பார்ப்பதற்கு எனக்கு முடியாது, என்னால் தாங்காது, எனக்கு அது கூடாது என்று நின்று விட்டார். கல் போல தன் நண்பர்கள் அழைத்தார். இதை பார்த்தீங்களான்னு கேட்டார். எல்லாரும் பார்க்கிறோம் என்று சொன்னார்கள். இதற்கு மிஞ்சியும் இந்த கலை கூட்டத்தில் நின்று நம்முடைய நேரத்தை வீணடிக்க வேண்டுமா? ஊருக்கு போவோம், திறப்பின் வாயிலிலே நிற்போம், தேசத்திற்காகவும் தேவைக்காகவும் நிற்கிறவர்களாக, சுவரை அடைக்கிறவர்களாக, இடைவெளியை தவிர்க்கிறவர்களாக அந்த இடைவெளியில் நின்று ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம் என்று 24 மணி நேரமும் ஒரு ஜப சங்கிலி ஜபத்தை உருவாக்குவதற்காக ஜப நண்பர்களை இளைஞர்களாக இணைத்தார். 100 பேர் இணைந்தார்கள் என்று சரித்திரம் கூறுகிறது. இப்படி 100 பேர் சேர்ந்து 24 மணி நேரமும் ஜெபித்தால், இரவு பகல் என ஜெபித்தா, தொடர்ந்து வாரம் முழுவதும் ஜெபிக்கலாம், மாதம் முழுவதும் ஜெபிக்கலாம், ஆண்டு முழுவதும் ஜெபிக்கலாம், ஆண்டவர் வரும் வரை ஜெபிக்கலாம் என்று ஜெபிக்கிற ஒரு இளைஞனாக, ஒரு இனமாக இந்த புராட்டஸ்டன்ட் மிஷனரி இனம் தன்னுடைய மிஷனரி பயணத்தை துவக்கிற்று என்று சரித்திரம் கூறுகிறது. இவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கும் போது சகோதரிகள் நாங்களும் அப்படி செய்ய வேண்டும் என்று துவங்கினார்கள் என்று வேதவசனம் கூறுகிறது, சரித்திரம் கூறுகிறது. இப்படி அவர்கள் துவங்கியதன் விளைவாக உலகெங்கும் மொரேவியன் மிஷனரிகள் புறப்பட்டு போனார்கள். தங்கள் படுக்கைகளோடு, வேதாகமத்தோடு, அவருடைய வாழ்வின் அடிப்படை தேவைகளோடு, மனைவி பிள்ளைகளோடு, தங்களுடைய அடக்கம் செய்ய வேண்டிய பெட்டிகளையும், ஃபியூனரல் பாக்ஸஸ் தம்மோடு கூட இணைத்து, இதற்காக செல்லுகிறோம், ஆண்டவருக்காக செல்லுகிறோம், எங்களை ஒப்பு கொடுப்பதற்காக செல்லுகிறோம். மொரேவியன் மிஷனரிமார் இந்திய எல்லைக்கு புறப்பட்டு வந்தார்கள் என்று சரித்திரம் கூறுகிறது. வில்லியம் என்பார் இந்த மிஷனரி சரித்திரத்தை பற்றி எழுதி கொண்டிருக்கும் போது இந்த இயக்கம்தான் வெஸ்லி சகோதரர்களை இங்கிலாந்தில் சந்தித்தது. ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி என்கிற சகோதரர்களை இந்த ஜெப அமைப்பு தான் சந்தித்தது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜெப அமைப்புக்காக இந்திய தேசம் இன்னும் காத்திருக்கிறது. ஏராளமான ஜெப அமைப்புகள், ஜெப குழுக்கள், ஜெப பிரயாசங்கள், ஜெப இரவுகள், ஜெப ஊழியங்கள். ஆயினும் திறப்பில் கடவுளின் தேவையை மனதிலே கொண்டவர்களாக தேசமெங்கும் இருக்கிற நிகழ்வுகளை தேவனுடைய சன்னிதானத்திலே கொண்டு படைத்து வல்லமையான விதத்தில் ஊழியம் செய்வதற்காக, திறப்பிலே நிற்பதற்காக ஒரு மனுஷனை தேடினேன் என்கிற அங்கலாய்ப்பை கேட்கிற, உள்ளூர உணர்கிற கடவுளின் பிள்ளைகளாய் ஆண்டவர் நம்மை சந்திப்பாராக. தேசத்தை ஆசீர்வதிப்பதற்காக திறப்பிலே நிற்கிறவர்களாக நம்மை கூர்மைப்படுத்துவாராக. அவருடைய திருத்திட்டத்திற்காக ஆயத்தம் செய்வாராக. ஆமென். திறப்பின் வாசலில் நிற்கும் மனிதனை தேடினேன், எங்கும் காணவில்லை. திறப்பின் வாசலில் நிற்கும் மனிதனை தேடினேன், எங்கும் காணவில்லை. தனக்காய் வாழ துடிக்கும்
துடிக்கும் மனிதர்கள் தரணியில் எங்கும் குறையவில்லை. தனக்காய் வாழ துடிக்கும் மனிதர்கள் தரணியில் எங்கும் குறையவில்லை. தாழ்மை தேவனின் தாகமறிய முனையும் தேவ மனிதரெங்கே? தாழ்மை தேவனின் தாகமறிய முனையும் தேவ மனிதரெங்கே? இருளில் வாழும் இந்திய மனிதரை விரைந்து மீட்கும் இளைஞரெங்கே? இருளில் வாழும் இந்திய மனிதரை விரைந்து மீட்கும் இளைஞரெங்கே? தீரப்பின் வாசலில் நிற்கும் மனிதரை தேடினேன், எங்கும் காணவில்லை. தீரப்பின் வாசலில் நிற்கும் மனிதரை தேடினேன், எங்கும் காணவில்லை. தீரப்பின் வாசலில் நிற்கும் மனிதனை தேடினேன், எங்கும் காணவில்லை. தனக்காய் வாழ துடிக்கும் மனிதர்கள் தரணியில் எங்கும் குறையவில்லை. தனக்காய் வாழ துடிக்கும் மனிதர்கள் தரணியில் எங்கும் குறையவில்லை. தாழ்மை தேவனின் தாகமறிய முனையும் தேவ மனிதரெங்கே? தாழ்மை தேவனின் தாகமறிய முனையும் தேவ மனிதரெங்கே? இருளில் வாழும் இந்திய மனிதரை விரைந்து மீட்கும் இளைஞரெங்கே? இருளில் வாழும் இந்திய மனிதரை விரைந்து மீட்கும் இளைஞரெங்கே? தீரப்பின் வாசலில் நிற்கும் மனிதரை தேடினேன், எங்கும் காணவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் கூட அருமையான ஒரு பாடலை கேட்டீங்க, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டீங்க. அவருடைய பணிக்காக அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? சினர்ஜி இந்தியா மிஷனோடு இணைந்து கொள்ளணும்னு சொல்லி உங்களை அன்பாக நாங்கள் அழைக்கிறோம். எப்படி நீங்கள் இணைந்து கொள்ளலைன்னா, ஒரு மிஷினரி நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். 3000 ரூபா கொடுத்து நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். இல்லை என்றால் உங்கள் கையில் என்ன காணிக்க கொடுக்க நீங்கள் விரும்புகிறீங்களோ கொடுத்தீங்கன்னா, பணித்தளத்தில் நிறைய பணிகள் இருக்குது. அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கலாம், அங்கே பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்கலாம், அங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கலாம், ஆலயம் கட்டலாம், அநேக நல்ல காரியங்கள் செய்வதற்கு தேசத்தில் வாய்ப்புகள் மடிந்து கிடக்கிறது. எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஊழியக்காரராக எழுந்து வரலாம், ஜெபிக்கிறவளாக இருக்கலாம், இந்த ஊழியத்தை தாங்குறவளாக நீங்கள் மாறணும்னு சொல்லி எங்களை அன்பாக கேட்குறோம். மிஷினரி தாங்குங்க. அப்படி இல்லை என்றால் நாங்கள் ஃபீல்டு விசிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா 10-15 பேர் இணைந்தோம்னா ஃபீல்டு விசிட் பண்ணலாம். போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு அங்கே இருக்க தேவைகள் என்னன்னு சொல்லி நாங்கள் விருப்பப்பட்ட மனதில் எது படுதோ அதை நாங்கள் செய்ய ஆசைப்படுகிறோன்னு சொல்லி அப்படி நீங்கள் பார்க்குறவங்க சொன்னாலும் கூட உங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அங்கே நீங்கள் பார்த்துட்டு
அங்கே உள்ள தேவைகளை நீங்கள் சந்திக்க நீங்கள் முன் வரலாம். எனவே இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஊழியத்தில் இணைந்து ஏதாவது நீங்கள் செய்யணும், கொடுக்கணும், தாங்கணும், செபிக்கணும், எங்களோடு கூட தோள் கொடுக்க நீங்கள் வரணும்னு சொல்லி உங்களை அன்பாக கேட்கிறோம். ஆண்டவர் இயேசு உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நிலத்தில் நீங்கள் விதைக்கணும்னு சொல்லி உங்களை அன்பாக அழைக்கிறோம். விதைக்கும் போது சினர்ஜி இந்தியா மிஷன் ஊழியத்துக்காக நீங்கள் கொடுக்கல, விதைக்கிறீங்க, கட்டாயம் உங்களுக்கு நீங்கள் அறுவடை பண்ணுகிற நாட்களை ஆண்டவர் தருவாராக. தொழில்நுட்பத்தில் வந்திருக்கிற ஆயர் அவர்கள் செபித்து ஆசீர்வாதம் கூறுவார்களாக. பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, உம்முடைய மகத்தான திட்டத்தை உம்முடைய வேதத்தின் வார்த்தைகளாய் அப்பட்டமான எங்களுடைய தேவைகளுக்கு நீர் அருளும் ஔஷதமாய் தைலமாய் குணமாக்குகிற உம்முடைய வல்லமையின் வார்த்தையாய் அருளியதற்காக நன்றி. கீழ்ப்படுகிறோம், இணங்குகிறோம், உம்முடைய திருவுள சித்தத்திற்கு இசைகிறோம். எங்களை எடுத்து இயக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, தூய ஆவியானவரின் விலகாத அந்யோன்யம், அதன் சகல பாக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.